Find the zeros of the quadratic equation. என்னது x square plus 8x plus 12. இதனுடைய zeros கேட்டிருக்காங்க. அப்ப இதோட zeros கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், equal to 0 வச்சுக்கிட்டு x கண்டுபிடிக்கணும். இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணா 12, ஆட் பண்ணா 8. 6 2s are 12, ஆட் பண்ணா 8. முன்னாடி 1 தான் இருக்குது, by 1 by 1. அப்ப என்ன வரும், x plus 6 into x plus 2 equal to 0. இப்போ x plus 6 is equal to 0, x plus 2 equal to 0, x is equal to minus 6, x is equal to minus 2. These two are zeros of the quadratic expression. Clearங்களா? The zeros are minus 6, minus 2. Clearங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Write down the quadratic equation general form for which the sum and product of roots given below. என்ன கொடுத்துட்டாங்க, sum கொடுத்துருக்கிறது sum and product of the roots. இது sum of roots, இது product of roots. சரிங்களா? நமக்கு என்ன ஃபார்முலா அதுக்கு, x square minus sum of roots into x plus product of roots is equal to 0. இது என்னது, quadratic equationக்கான ஃபார்முலா. கொடுத்துருக்கிறது சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஒருவேளை த கிவன் ரூட்ஸ் ஆர் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துருக்கணும். நாம ரெண்டையும் சம் பண்ணி போட்டுக்கணும், ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி போட்டுக்கணும். ஆனால் அவங்க கொடுக்கும்போது ரூட்ஸ் ஆர்னு கொடுக்கல, என்ன கொடுத்துருக்காங்க, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க. டைரக்டாக இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா பீட்டாவை கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 9x plus product of roots 14 equal to 0. Clearங்களா? Second question, x square minus sum of roots bracket எழுதிக்கலாம், minus 7/2 into x plus product of roots 5/2 equal to 0. minus minus plus sum மாறிடுமா, x square plus 7/2x plus 5/2 equal to 0. இப்போ இதை அப்படியே முடிச்சாலும் கரெக்டு தான். நம்ம முடிஞ்சாலும் கொஞ்சம் ஃப்ராக்ஷனாக இருக்கிறது என்ன பண்ணிக்கலாம், நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். எல்சிஎம் என்ன நமக்கு 2 வருமா, அப்போ த்ரோ 2 போட்டோன்னா இதெல்லாம் மட்டும் கீழே 2 இல்லை 1 தான் இருக்குது. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x ஸ்கொயர் இங்கே ரெண்டுலேயும் 2 கரெக்டாக இருக்குது, ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. இந்த 2 மல்டிப்ளை 0 போயிருமா, அப்போ 2x ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. கிளியருங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காமனாக வெளியில் ஒரு கேன்னு கூட போட்டு முடிச்சுக்கலாம். என்ன காரணம், இப்போ இந்த ஈக்குவேஷனை த்ரோட் நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்களே, 4x ஸ்கொயரு 14x ப்ளஸ் 10 வரும். அதனுடைய சம் அண்ட் ப்ராடக்ட் இதுதான் வரும். இதை த்ரோட் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதனுடைய சம் ப்ராடக்ட் போட இதே தான் வரும். அதெல்லாம் பண்ணிக்கோங்க. முன்னாடி கே இன்ட்டுன்னு போடுறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு புக்கில் இப்படி தான் கொடுத்துருங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, minus 3/5 minus 1/2. என்ன ஃபார்முலா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ஜீரோஸ் minus 3/5 into x plus into 1 minus 1/2. அப்போ என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3/5x minus 1/2 is equal to 0. இப்போ இது எல்சிஎம் எடுத்துக்கலாமா, 5 2க்கு எல்சிஎம் 10 வருங்களா, பை 10. இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 10x ஸ்கொயர் இங்கே 5 இருக்குது 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், ப்ளஸ் 6x இங்கே 2 இருக்குது 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும், மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இது இங்கே போனால் 0 ஆகி போயிடும். அப்போ என்ன வருது, 10x ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. The required quadratic equation. கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find the sum and product of the roots for each of the following quadratic equation. இதனுடைய ஜீரோஸோ இல்லை ரூட்ஸோ டைரெக்டாக கேட்காம அதனுடைய சம் அண்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்து நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 65 ஈக்குவல் டு 0. சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேட்டிருக்காங்க. என்ன ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பிங்கிறது என்னது 8 பை ஏங்கிறது 1, அப்போ மைனஸ் 8. இது சம் ஆஃப் ரூட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா
C by A. இது minus 65 by 1 is equal to minus 65. இது sum of fruits என்னது product of fruits. Second question. 2x square plus 5x plus 7. Sum of roots alpha plus beta என்ன வரும் minus b by a minus 5 by 2. Product of roots alpha beta c by a 7 by 2. Clearங்களா? Third one. kx square minus k square x minus 2k cube equal to 0. Sum of roots alpha plus beta equal to minus b by a minus b ங்கிறது என்னது minus k square by a ங்கிறது k minus minus plus k square by k is equal to k. Product of zeros alpha beta is equal to c by a minus 2k cube அதான் c ங்கிறது a ங்கிறது k plus by minus minus 2k square. கிளியருங்களா? ஓகே, அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.